ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வாங்க, இது ரொம்ப சிம்பிளாக தான் வேலை. இது ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு வகை குழம்பு ரெசிபிஸ்னு, அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியெல்லாம் கட் பண்ணணும் இல்லை, ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டு தோல் நீக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நான் இன்னைக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்கறதால 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 hour கூட இதை நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போதான் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க சிக்கனை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. சிக்கனுக்கு மசாலா போட்டுட்டு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடவும் இந்த எண்ணெயிலையும் சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இதுல இருந்து கொஞ்சமா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி தண்ணி எல்லாம் வெளிவிட ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி வந்து திட்டமாவே ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகும்போது அதுல இருந்து உங்களுக்கு தண்ணி வெளிவரும். நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா திக்கான கிரேவியா எடுக்க போறேன். நீங்க குழம்பா எடுக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா திக்கா எடுக்கிறதால கொஞ்சம் நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக சிக்கன் குக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவி வந்து என்ன திக்னஸில் வேணுமோ, தண்ணியாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ, எதுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திக்காக எடுத்திருக்கேன். இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணியாக வேண்டான்றதால இந்த பதத்தில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான அருமையான சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழம்பு மாதிரி தண்ணியாகவும் எடுத்துக்கலாம், திக்காய் எடுத்தும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கு வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சிங்கனாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.